ஸோ பிக் பாஸ் தெலுங்கோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான ப்ரோமோ என்ன ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாமினேஷன் ப்ராசஸ் தான். நேற்று நடந்த நாமினேஷன் ப்ராசஸை 2 எபிசோடாக பிரித்து இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து தரமான சம்பவங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில டிஸ்கஷன் மட்டும் பண்ணிக்கலாமே, சின்ன சின்ன டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு சீதா வந்து பேபக்காவை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏன் 2 டிஷ்ஷு செஞ்சீங்க, நைட்டு ஒரு டிஷ்ஷு தானே சமைக்கணும், நீங்கள் ஏன் 2 டிஷ்ஷு சமைச்சிங்க அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் கறி ஒன்று பண்ணியிருக்கீங்க, 2வது ஆலு கறி ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஏன் 2 பண்ணி ஒன்று பண்ண வேண்டியதானே போது பேபக்கா பதில் சொல்லிடுறாங்க. சிக்கன் வந்து நான்வெஜ்ஜுக்கும் மற்ற ஆளுக்கறி வந்து வெஜிடேரியனுக்கும். ஸோ ஒரு பக்கம் வெஜிடேரியன் கிச்சன் இது நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல வந்து பாயிண்ட் தீர்ந்துருச்சா. ஸோ அதை பேஸ் பண்ணி சீதா வந்து பேபக்காவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனே வந்து சில்லி ரீசனாக, அந்த ஒரு ரீசன் கணக்கு எடுக்க முடியாது. பட் என்னன்னா அவங்களுக்கு எக்கறி பண்ண விடல, அந்த ஒரு வருத்தத்தில் சீதா நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். 2வது சோனியா மற்றும் விஷ்ணுபிரியா. அதில் சோனியா வந்து பயங்கரமான பாயிண்ட் பேசுவாங்க இல்லையா. அதில் வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒழுங்காக எடுத்து பண்ணணும், இல்லைனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது, வீட்டில் ஃபன் பண்ணுற மாதிரி மூலையில் போய் உட்காந்துங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் ஒழுங்காக பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஆனால் விஷ்ணுபிரியாவை பொறுத்தவரை என்னன்னா நாமினேஷன் ப்ராசஸில் டேரெக்டாக பேசாமல், இப்போ நான் ஒரு ரீசன் சொல்கிறேன்னா உனக்கு பேஸ் பண்ணி ஒரு ரீசன் தெரியும்னா எனக்கு அந்த ரீசனோட கான்வர்சேஷன் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கணும். ஒரு கான்வர்சேஷனை பற்றி பேசுனா அந்த கான்வர்சேஷன் முழுசாக தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். முழுசாக தெரியாமல் அறகுறையமாக கேட்டு வந்து ரீசன் கொடுக்கும்போதே வேலிடான ரீசன் கொடுக்காம நீ என்ன பேசணுன்னு எனக்கு தெரிலன்னா அதெல்லாம் ஒரு ரீசன் ஆகுமா? ஸோ நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்கன்னா அந்த காரணத்தை தெளிவாக சொல்லணும். அந்த காரணத்தை தெளிவாக சொல்லாமல் ஒரு நாமினேஷன் நடக்கிறது என்ன நாமினேஷன் பிரச்சனை? விஷ்ணுபிரியா வந்து இந்த இதில் வந்து எக்ஸ்பிரஷன் குயின், எல்லாம் சண்டை போட்டு அப்படின்வாங்க, அப்புறம் வந்து யோகா பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இது வந்து ஒரு ஃபன்னு இதுன்னு நினச்சிட்டு வந்திருக்காங்களே தவிர விஷ்ணுபிரியாவோட உண்மையான சுபாவம் எதுவுமே வெளியே வரல. ஒரு மாஸ்க் போட்டிருக்க நிலைமையில தான் விஷ்ணுபிரியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ சப்போர்ட் விஷ்ணுபிரியா கிடைக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. மேபி அவங்களுக்கு இருக்க பாப்புலாரிட்டி ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு போல, அந்த பேசிஸில் விஷ்ணுபிரியாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. இன்னொரு பக்கம் சோனியாவுக்கு பயங்கரமான நெகட்டிவிட்டி அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பாயிண்ட் பேசுறதெல்லாம் இதுவாக இருந்தாலுமே அவங்க பண்ணுற ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ்லாம் டூ மச்சாக இருக்குது. இதில் நான் சொல்கிறது மட்டும்தான் ரைட்டுன்றது பேசுகிறாங்களே, அது ரொம்ப ரொம்ப தப்பு. பேக் ஃபயர் ஆகும்னு நேற்று லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நேற்று நாமினேஷன் போனவொடனே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு, ஹெவியாக பேக் ஃபயர் ஆகிருக்கிறது ஒரு பக்கம் சோனியா அவர்களுக்கு. அடுத்து நவீன் மற்றும் மணி. ஸோ அபய் நவீன் வந்து ஒரு சூப்பரான கேமராக தெரியுறார். சைலண்டாக இருந்தாலுமே பாயிண்ட் எங்கே போடணுமோ நச்சுன்னு ஒரு பாயிண்ட் அடித்தாலுமே ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்க நெத்தி பட்டிலே. தெளிவாக சொல்ல, நாமினேஷன் ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா? எனக்கு பிடிக்காதவனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு, எனக்கு எவன் இந்த கேமில் இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நாமினேஷன் ப்ராசஸ், அதுக்கு நான் ரீசனை சொல்லுவேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு மணிகண்டாவை நாமினேட் பண்ணுறாரு. குறிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆவறீங்க, ஹைப்பர் நிறைய ஆவறீங்க. ஸோ ஒரு வாட்டி ஆனால் பரவாயில்ல, திரும்ப அதை கூல் டவுன் ஆகணும். திரும்ப வந்து பண்ணாலுமே நீங்கள் ஓவர் ஹைப்பர், ஓவர் ஆட்டிடியூட் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னவனே மணிகண்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நான் வந்திருந்த இடம் வந்து அப்படி இருக்குது, எனக்கு இந்த சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு மணிகண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலுமே வேலிடிட்டியே இல்லை. ஓகே, கொஞ்சம் ஹைப்பர் ஆயிடுறாரு. ஸோ அவர் மணிகண்டா எதனா ஒரு விஷயத்த பேசினாலுமே ஹைப்பர் ஆயிடுறாரு. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஒரு பக்கம் மணிகண்டா பக்கம் கிளியராகவே தெரியுது. அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சீரியஸாக இருக்கீங்க, உங்கள் மூஞ்சி வந்து எப்பவுமே சீரியஸாக வச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஜாலியாக ஒரு பக்கம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எல்லா டைமே சீரியஸாக இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நடந்த காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் முத நாளே நீ எலிமினேட் போது அது கொஞ்சம் கடுப்பாகும்ல, அந்த கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நடக்குது. இன்னொரு பக்கம் அதை அக்ரி பண்ணி ஏற்றுக்கிறார் மணிகண்டா. ஸோ அங்கே அக்ரி பண்ண உடனே முடிஞ்சு போச்சு, நீங்கள் டேரெக்டாக நாமினேஷனுக்கு வருவீங்கன்ட்டு மணிகண்டா வந்துட்டார். அடுத்து சீதா தூ பெரனா. சீதா வந்து என்ன பெரனா கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் ஆண்ட்ரைஸ் பண்ணி சீரியஸாக தான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுறேன், அது உங்களுக்கு சீரியஸாக தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு சீரியஸாக இருங்கன்ற மாதிரி சீரியஸாக பேஸ் பண்ணி நாமினேஷன். பட் இந்த சீரியஸ்னஸ்ன்றது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டை பொறுத்தவரையும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ என்னை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் சீரியஸாக தெரியும், மற்றவங்களுக்கு அது சீரியஸாக தெரியாது. ஸோ அந்த பேசிஸில் வந்து இதை வந்து பெரனா பாயிண்டில் அது சீரியஸா இல்லை சீதா பாயிண்டில் சீரியஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பேஸே இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான். ஸோ இதில் வந்து நம்மளால் ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஃபைனலாக விஷ்ணு டு மணிச்சந்திரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணுபிரியா மணியை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, 3 டேஸாக நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்கன்னும் போது ஃபெமினைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தப்பான வார்த்தையாக பயன்படுத்திட்டாங்க. ஃபெமினைன்ற வார்த்தை தப்பு கிடையாது, பட் அவங்க சொல்ல வந்த கான்வர்சேஷனுக்கு வேற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஃபெமினைன்ற வார்த்தையை பயன்படுத்தினது வந்து மணிகண்டாக்கு அவுட் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தில் விஷ்ணுபிரியா மேலே சின்ன கோவம் இருக்குது மணிக்கு. அந்த இடத்துல தான் இதை வந்து போட்டு அங்கே ஒரு மீன் பண்ணி அங்கே ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஆனால் விஷ்ணுபிரியா வந்து
தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இல்ல வரும் வராது அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்களா இல்ல நடிக்காம இருக்காங்களா அப்படின்ற மாதிரி டவுட்லயே இருக்கு. இன்னசென்ட் கேரக்டரே டிராவல் பண்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா சண்டை போடும்போதுலாம் அப்படியே வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத எக்ஸ்பிரஷன்லாம் காட்டுறாங்கல்ல, கொஞ்சம் இன்னும் வெளியே வரலையோ அப்படின்ற மாதிரி விஷ்ணுபிரியா தோணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ஜே சேகர் பாஷா டு மணிகண்டா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ பொலைட்டா இருக்க, நீ பாலிடைஸ் பண்ற, இங்க வந்து பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி இந்த பேசிஸ்ல நீ இது பண்ற அப்படின்ற மாதிரி அவர் போட்டு தாக்குறாரு. இந்த நாமினேஷன் நேத்தே முடிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த ப்ரோமோல போட்டாங்கன்னு தெரியல. முடிஞ்சு போன கண்டென்ட் ஏன் போடுறீங்க? ஃபைனலி ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அபேநவனுக்கும் திரும்ப மணிகண்டாக்கும் வரும்போது என்னன்னா, ஸோ என்னை வந்து என் ஸ்டெப் ஃபாதர், என்னோட அப்பா வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, காசு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் இறந்து போயிட்டாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து இதில் ஸோ அம்மா இறந்தது இது எமோஷனல் ஸ்டோரி தான், அது வந்து நான் தப்பே சொல்லலை, அது எமோஷனல் ஸ்டோரியை வந்து அவர் எக்ஸ்பிளனேஷனில் யூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஸ்டெப் ஃபாதர் இன்ஸ்டால் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது யார் வீட்டில் தாங்க அப்பா வந்து திட்டலை, நம்மளை இன்ஸ்டால் பண்ணலை? நான் கேட்குறேன், அப்பா நம்ம வீட்டில் வந்து யார் வீட்டில் தான் இன்ஸ்டால் பண்ணல? ஓகே பண்ணுறாங்க, எல்லார் வீட்லையும் பண்ணியிருப்பாங்க, பண்ணாமலாம் இல்லை, நீ வந்து திருந்தணும், இது பண்ணாதப்பா அப்படின்னு திருந்ததுக்காக சில விஷயங்கள் பேசதான் செய்வாங்க. அது எடுத்துக்கிற ரீதின்றது ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் இங்கே பெருசாக பேசுகிறார். ரெண்டாவது அம்மா அந்த ஒரு துயரத்தை வந்து நான் இது அதை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதோட ஃபீலிங் ஓகே, அது ரொம்ப கஷ்டமான ஃபீலிங், அதுலேருந்து யாராலுமே மீள முடியாது. அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து காசு இல்லாமல் எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கேட்டவுடனே எல்லாருக்குமே கண் கலங்குச்சு, இன்க்ளூடிங் மீ கண் கலங்குச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பேஸில் சொல்ல முடியாது. ஸோ அது கரெக்டாக இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே சொல்லியிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் ஓகே, பட் ஏகப்பட்ட ஓட்டுகள் வாங்கி மணிகண்டா வந்திருக்கார். பட் மணிகண்டா ஸ்டோரியை கேட்டவொன்னே ஒட்டுமொத்த வீடுமே எமோஷனல் ஆயிட்டாங்க. குறிப்பாக வந்து எஸ்பி கவுடாலாம் கதறி அழுதுட்டு, எப்பா இதை பற்றி பேசாதப்பா, நீ பாயிண்ட்டை பேசு, எமோஷனல் ஸ்டோரியில் இங்கே பேசாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னன்னா அங்கே நாமினேஷனில் கொடுக்கும்போது எனக்கான காரணம் இதுதான், அவரை இப்படி ஹைப்பராக இருக்கிறது தான், தனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. பின்னாடி வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலைகள் தான் சில பேரோட மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் இல்லையா, அந்த கேட்டகரியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி போய் முடிஞ்சிருக்கு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் நேற்றே முடிஞ்சிருச்சு. பட் இன்னைக்கு 2வது எபிசோடாக வரப்போகுது. இதுதான் தற்போதைய நிலவரங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் 6:30 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம ப்ரோமோ வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.